குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயம் கணிந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜிவி கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர், அற்புத அதிசயத்தின் அன்பர் திரு இ. நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். சுவாமி வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. காலை வணக்கம் ஐயா. அவரை தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பு விருந்தினர் வரதாக இருந்தது. போன வாரமே அவர் சொன்னார், வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் நம்மளுடைய புத்தக கண்காட்சிக்காக போயிருக்காரு, அதனால் அவர் வரல. 28, 29 கடந்த மாதம் சிறப்பான குரு பூஜை நடந்து நம்ம அனைவருக்கும், பக்தர்களுக்கும், அடியார் பெருமக்கள் எல்லாருக்குமே குரு அருள் கிடைச்சிது. அப்படிப்பட்ட நம்மளுடைய அன்பான குருவை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. அத்துவித வஸ்துவாய் ஆதிபரமாத்மனாய் அசலனாய் அகில குணனாய் அடியவர் கிளியனாய் அன்பர்க்கோர் அரசனாய் ஆண்டியாய் நின்ற குருவான அற்புதமான சடாட்சர சண்முகருடைய பெருங்கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அதன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளும் உடனிருந்து காத்து வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க அவரும் உறுதுணையாக இருந்து காக்க வேண்டும். வணக்கம் நிதி. வணக்கம்பா கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமிஜி. காலை வணக்கம்பா. சொல்லுப்பா சுவாமிஜி. போன வாரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பட் அது கேள்விக்கான விடை முடிவுக்கு வரல அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கட்டாயமாயா? அதனால அந்த கேள்விக்கான விடையை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கேள்வி நினைவுபடுத்த முடியும்? கண்டிப்பா சுவாமிஜி. முன் ஜென்மத்துல செய்த பாவம், அந்த கர்மா தான் இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்து கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கிரக ரீதியா சொல்றாங்க. ராசிகளும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் இதற்கு காரணமாக இருக்குமா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜென்மத்தில் அந்த பாவங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழறதுக்கு கர்மாவுக்கு ஏதாவது விடிவு இருக்கா? கரெக்ட். நீ நினைவுபடுத்துகிற மாதிரி கேள்வியை கரெக்டாக கேட்டல. நான் போன வாட்டி சொன்ன பதிலில் ஒரு சிலது அவங்களுக்கு நினைவுபடுத்தினா தெரிஞ்சல. கட்டாயம் சுவாமி. ஒரு தாய் வயிற்றில் பிறக்கின்ற 5 குழந்தைகளுக்கும் ஒரே குணம் இருப்பதில்லை, ஏன்? இல்லையா? கரெக்டு. அந்த கேள்வி கேட்டோம். இப்படி நாம் அதை கேட்டு ஆரம்பித்து ஒரு சில விஷயங்களை பேசி கடைசியாக எங்கே நின்னோம்? 5ஆம் வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்குது. அதில் பாவிகளும் பாவரால் பார்க்கப்பட்டாலோ, பாவிகளோட வீட்டில் பாவியாகவே அமர்ந்திருந்தாலோ அதற்கேற்ற பிறவி என்பதை பற்றி நம்ம போன வாரம் பார்த்தோம். கரெக்டாக? அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்கணும். அதாவது எந்த பிறவியுமே கர்ம பிறவி இல்லாமல் இருக்கவே முடியாது. யார் எந்த பிறவியாக இருந்தாலும் சரி, அது சிறு குருவி முதல் கொண்டு நான் சொல்கிறேன். ஆமாம். அந்த பிறவி, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? யார் தன்னை மனதிலே எதனால் அதிகமாக ஈடுபட்டு மனதில் பதிய வைக்கிறாங்களோ, அது சத்த தருணத்தில் 3 வினாடியில் படமாக வரும், அதுதான் பிறவியாக வரும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம அதை அப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மனிதர்களும் எதுக்காக இறைவன் பேரையும் இறைவன் நினைவை வச்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் என்பதே அன்பு சார்ந்த ஒரு விஷயத்தில் மனதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு பெரிய அது ஒரு ஊற்று. அது இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் உனக்கு பிடிச்ச கடவுள் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் முடியுதோ, உட்கார்ந்தால், எழுந்தால், ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுது நாம் முருகா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ சொல்கிறோமோ இது நமக்கு எப்போ பயன்படுதுன்னா, இந்த சாகும்பொழுது 3 வினாடி வருது பார், தன்னை அறியாமல் முருகா முருகான்னு சொல்ல வச்சிடும். உண்மை. அப்படியே? ஆமாம். உனக்கு அதுதானே அதிகமாக உன்னோட பழக்க வழக்கமே தானே. எழுந்தால் முருகா, உட்கார்ந்தால் முருகா, படித்தால் முருகா, படுத்தால் முருகா, எந்த செயலை முற்படும் பொழுதும் முருகா. இல்லையா? முருகன் என்பது
அந்த முருகனுடைய ஸ்தானம் என்பதை யார் ஒரு பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிவசிவா அப்படின்னு நித்திக்கிட்ட ஒரு பழகம் இருக்கும். ஹடராமா அப்படின்னு திடீர்னு அவர் ராமான்னு சொல்லுவார். சில பேர் கோவிந்தா, நாராயணா, எது இருக்கோ அதெல்லாம் வரும். அந்த பெயர்களை நாம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் மனது ரீதியாக இருக்கும் பொழுது. அப்போது அந்த மரணத்தருவாயில் நாம் கண்டிப்பாக அது பெருமளவில் உதவி செய்யும். அப்போது கர்மம் இல்லாமல் பிறவி கிடையாது. ஏன்னா பிறவியே கர்மாவால் தான் பிறக்குது. கரெக்டாக பிறவி பிறக்கிறதே மனித பிறவியே கர்மா. அதில் எல்லாரும் கர்மான்னா கெட்டதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. நல்லதுக்கும் கர்மான்னு தான் பேர். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஃபோனா எடுத்துருப்பேன். நேர்கள் அனைவருக்கும் பணிவான வேண்டுகோள். ஒவ்வொரு வாரமும் சொல்கிறது தான், லைன் கிடச்சிது அப்படின்னாக்கா உங்களுடைய டிவி வால்யூம் சத்தத்தை முழுக்க ஸ்டாப் பண்ணிவிடுங்க, மியூட்டில் வச்சுருங்க, குறைச்சிருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அடுத்தடுத்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சுவாமிஜியை நேரில் போய் பாருங்கள். முதல் அதிர்ஷ்ட நேயர் யார் எந்த ஊர்லேருந்து பேசுகிறான்னு பார்க்கலாம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார். ஹலோ 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 அம்மா நீங்க பேசலாம் லைன்ல இருக்கீங்க. ஹலோ மலர்கொடிங்க. மலர்கொடிமா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துல இருந்து பேசுறோம். சென்னை செம்மஞ்சேரியில இருந்து பேசுறீங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ? மலர்கொடி 1972ல பிறந்தேன். சரி. கன்னிராசி உத்திர நட்சத்திரம். ரைட். உங்களுக்கான கேள்வி சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்காயில தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. நாங்க இப்ப அவசியம் போட்டு வீட்டுல தான் இருக்கிறோம் சாமி. சொந்த வீட்டுல தான் இருக்க சாமி. சரிம்மா. எனக்கு 52 வயசு ஆயிடுச்சு. சரிம்மா. இப்போதைக்கு நல்லா இருக்குங்களா? கோயிலா போயின்னு இருக்கோம் சாமி. எதுக்காகம்மா? இல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். ஏன கால ஜுரம் வருது எனக்கு. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு திருமிஷிக்கு போறாரு சாமி, பூர்ணமலைக்கு. சரிம்மா. எங்க குடும்பத்துக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஒன்றும் குறைக்கா மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலம்மா. ஏன்னா ஜாதக ரீதியாகவும் சரியா ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல. அஸ்த நட்சத்திரம் சொன்னீங்க? கன்னிராசி உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் சொன்னீங்களா? சரிம்மா. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைம்மா. இந்த உடம்பு படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது சின்னதா பெருசா வந்துடக்கூடாது. நேரிக்கட்டு சாமி, நேரிக்கட்டு ஜுரம் வருது சாமி. மாத்திரலாம் சாப்பிட்டு ஊசிலாம் போட்டுருவோம் சாமி. ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாத இருந்துக்கணும் சாமி. குறை இல்லாம நிறையோட அந்த நோய் நொடி இல்லாம இருங்க. இப்ப திரும்ப வருதா அந்த மாதிரி? இருக்குது சாமி. மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன். மாசம் ஒரு ஊசி போட்டுறேன். பௌர்ணமினா பாம்பன் குமார சாமி கும்பிட்டுட்டு தான் வரும் சாமி. ஒன்றும் இல்லைம்மா. பவள மல்லி இலை நான் ஒரு முறை இந்த நிபா வைரஸ் வரும்போது கொடுத்த, உங்களுக்கு தெரியுமா? சாமி. ஒரு 5 பவள மல்லி இலைமா. அதை நல்லா 200 ml தண்ணியில் 500 ml தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. இதை பிச்சு போட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. அது பாதியா சுண்டின பிறகு எடுத்து வடிகட்டிட்டு 3 சொட்டு எலுமிச்சம்பழம், 1 சிட்டிகை மிளகு பொடி போட்டு குடிச்சிருங்கம்மா. ஒரு நாளைக்கு 2 வேளை 5 நாளைக்கு குடிச்சிருங்கம்மா தொடர்ந்து. அது உங்களுக்கு இந்த விஷத்தை எடுத்துரும்மா. ஆமாம்மா. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம்மா. நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா? இல்ல, கிடைக்காது. பறிச்சு பண்றது தான் நல்லது. அது நாட்டு மருந்து கடையில கிடைக்காது. கிடைச்சாலும் அது பயன் தராது. சரி சாமி. நல்லதும்மா. நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம் சாமி. காலை வணக்கம். தம்பி கிருஷ்ணா அக்கா, உங்க பேர் சொல்லுங்க அக்கா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ உங்க பெயர், வயது, நட்சத்திரம் 3ஐயும் சொல்லுங்க. எங்க பையனுக்காக அக்கா, உங்களுக்கு லைன் கிடைச்சிடுச்சு. தயவு செய்து பதட்டப்படாம பொறுமையா. சாமுஜி வணக்கம். கண்ணா, முதல்ல டவர் அந்த சரியா இல்ல பாருமா. கொஞ்சம் நகர்ந்து வாமா. பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. கொஞ்சம் நகர்ந்து வாமா. சாமுஜி வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்காக கண்ணு நீ இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வாடா கண்ணு. விட்டு கேக்குது. இப்ப சாமுஜி சொல்லுமா. ரொம்ப சந்தோஷம். கண்ணு சரியா கேட்கல. திருப்பியும் கட்டாயிடும், பாத்துக்க கண்ணா.
தம்பி ஹலோ, உங்க பையனுக்கு தான் கேட்கும் சாமிஜி. பையனுக்கு கேட்கணும்னு கேக்குது, விட்டு விட்டு கேக்குதுடா கண்ணா. இப்ப ஹலோ சாமிஜி. ஹலோ, மிருகசீரிஷம் ரிஷபராசி. நல்லதுடா கண்ணா. அதான் சொல்கிறேன் நான், லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செய்து நெட்வொர்க் இருக்க இடத்துல மொபைல்லேருந்து பேசுனீங்கன்னா பேசுங்க. லேண்ட்லைன்லேருந்து பேசுனீங்க அப்படின்னாக்கா டிவி வால்யூம் மியூட்டில் வச்சுருங்க. பாவம் உள்ள இருக்கிறவங்களும் பொறுத்து ஏதோ பண்ணி பார்க்குறாங்க, அப்போ அது வர வாய்ப்பு அவங்களுக்கு சரியா இல்லை. கால் இருக்கு. காலை வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் ரமேஷ். ரைட், யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம். எனக்காக தான் சார். வயது 43, மேசராசி, பரணி நட்சத்திரம், மகர லக்னம். நன்றி ஐயா, சுவாமிஜிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. ஹலோ, குருவடி திருவே தரணும். நல்லா இருங்க ரமேஷ், நல்லா இருங்க. ஹலோ ஹலோ சாமி. சொல்லுங்க ரமேஷ். சாமி, எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோடு நல்ல செல்வங்கள் பெற்று நலமா இருங்க, நல்லா இருங்க. சாமி, ஒரு 1 மந்த்தா பின்னாடி கட்டி வந்துருக்கு சாமி. எங்க? முதுகு பக்கம் சாமி. சரி. சூடு கட்டி மாதிரி வந்து சின்னதா வந்தது. அது இருக்கிற கொஞ்சம் அப்படியே எழுப்பு சைஸ் வந்துச்சு சாமி. சரி சரி. இது 15 நாள் மேல ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். கொஞ்சம் வலி இருக்கு சாமி, வேலை டயர்டா இருக்கு. குருதசை ஆரம்பிச்சிச்சா உங்களுக்கு? அதான் தெரியல சாமி, எனக்கு சரியா தெரியல. ஜாதகம் அனுப்பிச்சு வச்சுக்கீங்களா? அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க சாமி. சரி, ஒரே நிமிஷம் இருங்க தம்பி, பார்க்கலாம். ஆப்ரேஷன் என்ன சந்தேகம் கேட்குறீங்க? அது சூடு கட்டி மாதிரி வந்தது. அது சிவக்கு ஒத்து இது ஆயிடுச்சு, அது கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங் போயிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அது தொழில கொஞ்சம் சரியில்லை சாமி, என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. தம்பி கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அது போராட்டம், குழப்பம், பணம் தங்காமை, உடல் நோய், இப்போ எங்கே போனாலும் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அப்படிதான் சாமி இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நல்லதை சொல்லி கெட்ட பேர் வேற வரும், அதுலயும் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா சாமி. இதுல என்னன்னா சகோதரர்கள் வழியில கூட சகோதரி வழியில கூட பிரச்சனையா தான் இருக்கும். ஆமா, அப்படிதான் சாமி இருக்கு. இது கொஞ்சம் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கும் தம்பி. அநேகமா உங்களுக்கு குருதசை தான் நடக்கும். சரிங்க சாமி. அது கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்கு. வீட்லயே சாமி எனக்கு மனைவிக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இது வராது கொஞ்சம் பிரச்சனை வரும் சாமி. ஆரம்பத்துல இருந்தே உங்க 2 பேருக்குள்ள 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா சண்டை வந்துடும். ஆமா சாமி, அப்படிதான் இருக்கு தம்பி. பாருங்க, லக்னத்திலே சூரியன், கேது, சுக்கிரன் இருக்கு இல்லையா? ஆமா சாமி. இதுவே கிரான தோஷத்துல தான் பிறப்பு. உங்களுக்கு எப்பவுமே வருஷத்துக்கு வருஷம் நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஒரு வருஷம் நல்லா இருந்தா அடுத்த வருஷம் பிரச்சனையா இருக்கும். கொஞ்சம் ஏதாவது நல்லது நடந்தா அது அப்படியே உடனே மாறி நடக்கும். இது உள்ளுக்குள்ள பயம், வேற ஏதாவது ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சட்டுன்னு கோபம் வந்து பல விஷயம் கெட்டு போயிடும். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அதுதான் தம்பி, அதுதான். எல்லா நல்ல பக்தி இருக்கு, நல்ல குணங்கள் இருக்கு. இந்த கோபமும் பயம் தான் உங்களுக்கு பெரிய சத்ரு. அதே மாதிரி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க பரம்பரையிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல வழக்கு ஏற்படுறது அல்லது போலீஸ் பிரச்சனை வர்றதும் இருக்கும். இது கொஞ்சம் தம்பி என்ன பண்ணுங்க, இந்த ருணரோக சத்ரு வேள்வின்னு இந்த 16ஆம் தேதி நம்ம பண்றோம் இல்லையா? அதுல உங்க ஜாதகத்தை வச்சு சிறப்பு பூஜைன்னு இருக்கும் பாருங்க, அதுல பங்கு எடுத்துங்க. நம்பர் 1. நம்பர் 2, ரமேஷ்ங்கிற பேர் கண்டிப்பா வேண்டாம். ஏன்னா பரணி நட்சத்திரம் மேஷராசி, உங்களுக்கு சந்திரன் வந்து பாருங்க அங்க மேஷத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு அந்த ரமேஷ்ங்கிறது சித்திர நட்சத்திரம், அது சமசப்தமத்துக்கு பேரை வைக்க கூடாது. அதனால அதை முதல்ல மாத்தினாலே பல விஷயங்கள் மாறி போயிடும். லோகஹாசன் அல்லது லோகவாசன், இது ரெண்டுத்துல ஏதாவது பேரை வந்து எழுதி பார்த்து எந்த பேர் நல்லா இருக்கோ அதை மாத்திக்கோங்க. அந்த பூஜையே பெரிய மாற்றம் தரும். சிங் டாலர் வாங்கி போட்டு அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு கேட்டு போடுங்க. சொல்றேன் தம்பி, டெய்லி சூரிய நமஸ்காரம், காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணணும். அது ரொம்ப அவசியம் தம்பி. காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஓம் அஸ்பத் வஜாய வித்மஹே பாச அஸ்தாயிதேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயா. அது இல்ல, அது இல்ல. ஓம் பூர்புவ சுபஹ சொல்லணும். அப்படிங்களா? சரி, புரியுதா?
சொல்லுங்க சார், மந்திரம் சொல்லுங்க. அது இல்லை, வெளியில எல்லாம் அது விற்குமா? ஓம் பூர்பு ஸ்வஹ தஸ்தவதிர் வரையணும்னு விற்கும். ஆமா. அது வாங்கி பண்ணுங்க, அதுதான் முக்கியம். கையில கோதுமை அல்லது வாழைப்பழம் கீரை ஏதாவது ஒன்று வச்சுட்டு சொல்லிட்டு சரிங்க 10 முறை குறைஞ்சது சொல்லி பசுவுக்கு ஏதாவது கொடுத்துடணும் டெய்லி. ஓகே சாமி. இதை பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அந்த பூஜைக்கு அப்புறம் தொடங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி சாமி? அது கத்தல் பூஜைங்களா? எதுமா? இப்ப நீங்க சொன்னீங்களே 16ஆம் தேதி ருணரோக சத்திரம் அப்படியே நிகழ்ச்சி பார்த்துட்டு இருங்க, வரும் பாருங்க தொடர்ந்து. அதுல தொடர்பு பூஜையில கலந்துருக்க சாமி. அது வேற கண்ணு. இப்போ உங்களுக்கு தசை ஜாதகத்தை நான் பார்க்கல இல்லையா? அப்ப ராகுக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்கு, அதுல வரும் பாருங்க, இன்னைக்கு பார்த்துட்டு இருங்க. சரிங்க. அதுல தெரிஞ்சிட பாருங்க. சரிங்க சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. நன்றி. ஜூன் 16 ருணரோக சத்ரு வேள்வி. டீட்டெயில்ஸ் வந்து கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதை பற்றி மேலும் டீட்டெயில் வந்து நம்ம வந்து வீடியோ கிளிப்ஸில் நம்மளுடைய நேரலையில் பார்க்க போகிறோம். சுவாமிஜிகிட்டையும் கேட்க போகிறோம். அடுத்த காலர் பார்த்தலாம். சுவாமிஜி காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம்மா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் வர்ஷினி, 24 வயசுக்கு, சென்னையில இருந்து பேசுறேன். உங்களுக்கான கேள்வியாமா? ஆமா சார், எங்களுக்கான கேள்வி. ரைட். உங்களுடைய நட்சத்திரம் சொல்லுங்க, ராசி சொல்லுங்க. என்னோட ராசி வந்து ரிஷபம், நட்சத்திரம் வந்து ரோகிணி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. கண்ணா சொல்லுடா கண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அந்த ஒரு விஷயம் நல்லா தான் படிக்கிறேன், பட் கடைசி நேரத்துல வந்து ரொம்ப சோர்வா இருக்கு உடம்பு. ஆனா எனக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, அந்த கேப்பபிலிட்டியும் இருக்கு, பட் உடல் ரொம்ப சோர்வா இருக்கு. என்ன வயசாச்சு உனக்கு? 24. சரி சரிடா கண்ணு. என்ன நட்சத்திரம் சொன்னடா கண்ணு? ரோகிணி. ரோகிணியா? ஆமா. சரி சரிம்மா. இப்ப என்ன மாதிரி சோர்வு வருது? அதாவது நிறைய தூக்கம் வந்துட்டே இருக்கு, பட் படிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கு. சரி 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 சரி. ஆனா அதுக்காக ஒத்துழைக்க மாட்டேது. இதையே நீயே தெளிவா சொல்ற பாரு, ஒத்துழைக்க மாட்டேங்கிறதுன்னு. இது ஒண்ணு நோயும் இல்ல, ஆனா ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்றது நீ. அப்போ உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு புகுந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னவா இருக்கணும்? ஒண்ணு இப்ப நிறைய பசங்களுக்கு இந்த வயசுல காதல், அது மாதிரி ஏதாவது ஒண்ணு உனக்கு பிடிக்காது வீட்டிலேயே நடக்குதா, இல்ல எதிர்பார்ப்புகள் ஏதாவது பிரச்சனை ஆகுதா? அதை முதல்ல கண்டுபிடிடா கண்ணா. அதை தூக்கி வெளில போட்டீங்கன்னா சரியா போயிடும். ரெண்டாவது குறிக்கோள், வெற்றி பெறணும், சாதிக்கணும்ன்ற எந்த பிள்ளைகளும் குறிக்கோளை மனசுல வச்சுட்டா தூக்கம் அது இருக்காது. உனக்கு ராகு தசை, இது மன தடுமாற்றத்தை தரக்கூடிய தசை. இந்த தசையில கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இதுல வேற சின்ன சின்ன சிற்றின்பங்கள்ல நம்ம செயல்பட்டோம்னா அது இது தப்புன்னு நான் சொல்ல வரல. எதுவா இருந்தாலும் அதை நீயா தூக்கி வெளியில போட்டுடு. ஓகேவா? டெய்லி பாரு, இந்த சுண்டு வரல் இருக்குல்ல, அதுவும் அந்த கட்டை வரலாம் இணைச்சிக்கணும். கட்டை வரலும் சுண்டு வரலமும் இணைச்சிக்கிட்டு டெய்லி 2 கையையும் வச்சுக்கோ. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஓம் ஹம்ச ஹம்ச சோ ஹம்ச நிவாரய சித்திரஸ்து, இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். 5 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. முதல்ல 2 நிமிஷம் இப்படி கையை வச்சுக்கிட்டு பண்ணணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 5 நிமிடம் வரைக்கும் அந்த மாதிரி டெய்லி காலையில் எழுந்தவுடனே பண்ணு. மாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சூரிய அஸ்தமமான பிறகு செய்டா கண்ணா. நீயா மனசை வச்சுன்னா சரியா போயிடும், இல்லைன்னா இல்லை. இது ஒரு நல்ல வழிபாடு, முத்திரையோட செய்யறது நல்லா வேலை செய்யும். சரியா? நீ கண்டுபிடி எதுல நீ எதனால அந்த மாதிரி இருக்கன்னு கண்டுபிடி. ஒரு காரணம் இருக்கு, அதை தூக்கி போட்டுரு. நல்லதுமா. நன்றி. அடுத்த கால பார்த்தலாம். சுவாமிஜி காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அருணா, செங்கத்துல இருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? உங்களுக்கா வேற யாருக்காவதா? எனக்கான கேள்விங்க. ரைட். உங்களுடைய வயது, நட்சத்திரம்? அருணா, 30 வயசு, பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, கன்னி லக்னம். ரைட். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அருணாவாமா? ஆமாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் கண்ணா. வணக்கம் கண்ணா. சொல்றேன். ஆசீர்வாதம் ஐயா. நல்லா குறையில்லாத நிறையோடு நல்லா இருடா கண்ணா. நினைச்சதெல்லாம் நடக்கட்டா கண்ணா. சொல்லுமா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க கனவுல வந்தீங்க ஐயா.
நீங்க தேங்காய் நெய் ஊத்தி பரப்பி என்ன மாலை போடுற சொன்ன மாதிரி கனவு கண்ட, அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல ஐயா. சரி, இப்போ என்ன பிரச்சனையா எனக்கு ஃபோன் பண்ண? நான் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக கால் பண்ணேன் ஐயா. சரி சரிடா கண்ணா, அது நடக்கும்னு அர்த்தம். ஐயோ ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க வாயால கேட்டது. இல்லை, அதுதான் உண்மை. மாலை போடுறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஆஷாட நவராத்திரி இந்த மும்முடி விழாக்கள் எல்லாம் ஓகே ஐயா. நான் துவங்கும் போது வெறும் 50 பேர் 100 பேர்ல துவங்கணும்மா. சரிங்க ஐயா. இன்னைக்கு என்னால பண்ணவே முடியல. 3000 பேர் 4000 பேர் மேல பங்கு கொள்ற அளவுக்கு போயிட்டு இருக்காது. சரிங்க ஐயா. சரி, அது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனையாடா கண்ணா? 2016ல இருந்து இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. என்னால அது ஏதோ இந்த வருஷம் நீ மாலை போடு. ஒண்ணு, இன்னும் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கியா? அனுப்பியிருக்கேன் ஐயா. அப்படியே இரு, நான் பார்த்து சொல்றேன். ஜாதகமும் உங்ககிட்ட பாத்திருக்கேன் ஐயா நானு. சரிம்மா, என்ன சொன்னம்மா? 2012ல பாத்திருக்கேன் ஐயா. சரிம்மா, என்ன சொன்னம்மா? நீங்க பரிகாரம் செய்ய அப்ப வந்து கல்யாணத்துக்காக கேட்டோம் ஐயா. நீங்க 25க்கு மேல பண்ண சொன்னீங்க. சரி, அதே மாதிரி 25க்கு மேலதான் ஐயா பண்ணியிருக்கேன். சரி சரிம்மா. சரிம்மா, பரிகாரமும் பண்ண சொன்னீங்க. பரிகாரமும் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ண சொன்னீங்க. சரி சரி. பரிகாரம் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ண ஐயா. குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கியா? இப்ப பரவாயில்ல ஐயா. இப்ப பரவாயில்ல. அப்போ என்னவா இருந்தது? இப்போ ஒரு 4 வருஷமா கொஞ்சம் 2 பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரே சண்டை பிரச்சனை. ஒரே சண்டைல எப்பவுமே சண்டை இருந்துகிட்டு தான் இருக்கும் கண்ணா. சரிங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் இருக்கு, ஆனா தடையில இருக்கு. அது இருக்கு, இதுல இது இருக்கு, ஆனா கொஞ்சம் தடையில இருக்கு. அதை நாம சரிப்படுத்தணும் முதல்ல. ஆனா குடும்பத்துல மட்டும் நீ விட்டு கொடுத்து போறதுதான் நல்லதுடா கண்ணா. அது மட்டும் நீ வந்து கடைபிடிச்சுதான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் நீ விட்டு கொடுத்து போ, இல்லைன்னா டைவர்ஸ் போகும். முன்கோபின்னு சொல்றாங்க ஐயா. எனக்கு கோபம் வருது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஐயா. நீ கோபப்படுறது பிரச்சனை இல்லடா கண்ணு. சரிங்க ஐயா. புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. கோபப்பட்டு எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க, அங்க கோபப்பட்டுறீங்க. எங்க இழுத்து பிடிக்கணுமோ அங்க வந்து அங்கேயும் கோவப்படுறீங்க. மற்ற நேரத்திலலாம் புரிஞ்சிக்க மாட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. ஆமா, நீ அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லடாக்கன்னா பாத்துக்கோ. சரிங்க ஐயா. அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஐயா. அது கிடைச்சிரும். ஆனா என்ன, முயற்சியில அந்த குழப்பம் உனக்கு ஏற்கனவே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆமாங்க ஐயா. ஏன்னா 2 பேரும் சண்டை அடிக்கடி போட்டுருக்கிறதுனால இது கிடைக்குமா? கண்ணு, நீ ஃபேமிலின்னு வச்சுனா உனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்காதுடா கண்ணு. நீ ஃபேமிலியில சைலண்டா இருந்து நீ சாதிச்சினா தான் உனக்கு கிடைக்கண்டா கண்ணு. சரிங்க ஐயா. புரியுதா? சரிங்க ஐயா. சரி, இது வந்து பார்க்கும்போது நான் கொடுத்த பரிகாரம் கையில வச்சிருக்கியா? இப்ப இல்லைங்க ஐயா, அது அம்மா வீட்டுல இருக்கு ஐயா. அந்த அம்மா வீட்டுல வாங்கிட்டு சரிங்க ஐயா. அதுல வந்து அதை இன்னொரு வாட்டி பண்ணினாலே உனக்கு அரசாங்க உத்தியோகம் வந்துடும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயில்ல நம்ம விநாயக பெருமான் யோக விநாயகருக்கு பால்கோவால காப்பு கட்டணும். அது என்னன்னு தொலைபேசியில தொடர்பு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அத பண்ணுடா முதல்ல, அதுவே உனக்கு வழி வந்துடும். அடுத்து வந்து இங்க பாரு, 6ல சனி இருக்கு. இப்ப இந்த ருணரோக சத்ருவேல்வி சொன்னோம் இல்லையா, உனக்கு பாரு 6ல சனி இருக்கிறதுனால அதுல நீ பங்கு கொள்ளு. ஏன்னா அதுல நான் மொத்தமா ஒரு புதிய விதமா பண்றதுனால அதுலயும் பங்கு கொண்டுடா கண்ணு. இது 2 செஞ்சினாலே உனக்கு கிடைக்கும்டா கண்ணு. ஆனா திரும்பவும் சொல்றேன், குடும்பத்தை மெயின்ல வச்சினா நீ எழுதுற பரீட்சை 1 மார்க் 2 மார்க்ல கோட்டை விட்டுக்கிட்டே இருப்ப. அதை மட்டும் நீ வந்து விட்டு கோபத்தை குறைச்சி சாந்தியா இருந்தா தான் கிடைக்கும். நல்லதுரா கண்ணு. இதுக்கு மேல நாங்க ஒற்றுமையா இருப்போம் ஐயா? இல்ல கண்ணா, விட்டு கொடுத்தா தான் ஒத்துமை, இல்லைன்னா பிரியிற சூழ்நிலை தான் இருக்கு. இல்ல, உங்க பேச்ச கேட்டு நான் இதுக்கப்புறம் விட்டு கொடுத்துறேன். எங்க நீ விட்டு கொடுக்க போறடா கண்ணு? நீ விட்டு கொடுத்து பாரு, நல்ல பையன் தான். நம்ம கிட்ட தான் சிக்கல் இருக்குது. சரிங்க ஐயா. நல்லதுரா கண்ணா. நன்றி சாமிஜி. இவங்களுடைய கனவுல வந்துட்டு இந்த நெய் நிரப்பி நீங்க மாலை போட்டு அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐயாவுடைய அற்புத அதிசயம் கேட்டலாமா சாமிஜி? இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, நெய் நிரப்புறது மாலை போட்டது, அதனால அற்புத அதிசயம் கேட்குறியா? கேட்டு பரவாயில்ல. நித்திக்கு நீ ஃப்ரீயா விட்டு அவன் சந்தோஷமாயிடுச்சு. நித்திக்கு சிரிப்பு பயங்கரமா. இந்த வாரம் இது நான் முன்ன சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பழைய நிகழ்ச்சிங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் நான் சொல்லலான்னு. சமீபத்தில் எங்கள் சுவாமி வந்து குடியாத்தில் செல்லியம்மன் கோயிலுன்னு சொல்லிட்டு அங்கே கும்பாபிஷேகம் இருந்தது. சுவாமி தான் வந்து பண்ணாங்க.
அந்த கோயிலில் வந்து சப்த மாதர்கள் இருக்காங்க, அதில் வராகி அம்பாவும் இருக்காங்க. சுவாமி வந்து பண்ணிட்டு போனாங்க. அப்போது சுவாமி வந்து என் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட அம்மா தேங்காயில் தீபமும் பூசணிக்காயில் தீபம் போடு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்போது அவங்க போய் போடும்போது என்னம்மா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பூசாரி. இல்லை எங்கள் குரு சொன்னாங்கன்னு, குரு என்னதுமே அவருக்கு தெரியாமல் வந்து போனார் இல்லையா, அவர் சொன்னால் நீங்கள் போடுமா அப்படின்னாங்க. அப்போது அவங்க போடும்போது தீபம் போட ஜனங்க வந்து பார்த்துட்டு நிறைய ஜனங்க இப்போ அது வில்லேஜில் இருக்கிற கோயில், அது உள்ளே போகிறதுக்கு கூட அச்சப்படுவாங்க. எங்கள் ஒய்ஃபு போய் போட இப்போ ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இப்போ அந்த கோயிலில் போய் தீபம் போடுறதுக்கு இடமே இல்லை. இதே சொல்கிறேன்னா அது இப்போ புதுசாக இப்போ நான் போன வாரம் நம்ம 28, 29 சுவாமியுடைய குரு பூஜை நடந்தது, அதுக்கு போய் கலந்துட்டு வந்தேன். அப்போ வந்து அன்றைக்கி பஞ்சமி, அன்னைக்கு வந்து தீபம் போட்டிருக்காங்க எல்லாமே பூசணிக்காயில். எங்கே நம்ம ஆசிரமத்தில், சுவாமியுடைய ஆசிரமத்தில் பூசணிக்காயில் தீபம் போட்டிருக்காங்க. நான் போய் எல்லாமே போட்டிருக்காங்களா போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு 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 ட்ரேயில் வந்து ஒரு 20 பூசணிக்காவை வச்சு அதாவது தீபம் போட்டிருக்காங்க. ஒரு 10 தீபம் வந்து அந்த ஆயிலுடைய நிறம் வந்து அந்த மஞ்சள், வெளிர் மஞ்சள் அதில் எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு சிலதில் பார்த்தா கருப்பாக இருக்குது, ஒரு சில இதில் பார்த்தாக்கா இந்த ரெட் கலரில் இருக்குது, ஒரு சிலதில் பார்த்தா அந்த மஞ்சள் நிறத்துலேயே வந்து திரிக்கு அடியில் வந்து 2 உருவம் படுத்துனுக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வித்தியாசமாக இருக்குது. நாம் அந்த கோயிலில் போடும்போது எதுவுமே இல்லாமல் இருக்குது, இங்கே என்ன வித்தியாசமாலாம் இருக்குது. அது அதாவது எல்லா தீபமும் எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு 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 தீபத்துக்கு ஒவ்வொரு தீபத்துக்கும் அந்த ஒரு 10 நல்லாவே எரியுது. அது பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லாத போல் இருக்குது. இந்த கருப்பாகவும் சிகப்பாகவும் உள்ள படுத்துனுக்கிறதையும் பார்த்தா ஏதோ செஞ்சு அவளுக்கு பெரிய பிரச்சனைக்கு போல இருக்குது. அதுக்காக ஏற்றினவங்களுடைய நேரம் பாரு, அங்கே அது ஏற்றின பிறகு அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உள்வாங்கிடுச்சு, அது கருப்பாகவும் அப்படியே கொதன்னு கொதிக்குது அப்படியே அந்த தீபமே. ஒன்றுத்தில் பார்த்தா சிகப்பாக இருக்குது, அது சிகப்பு இதில் போட்டு திரி போட்டு போடுறது இல்லை சாமி, அது அந்த திரியை அதுவே கருப்பாயிட்டு இருக்குது சாமி, அதுவே வந்து கருப்பாயிட்டு இருக்குது. ஒரு இதில் பார்த்தா இந்த மஞ்சள் என்ன இருக்குது, அதுக்கு அடியில் வந்து திரிக்கு உள்ளே வந்து 2 ஊரும் 10 மாதிரி இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக போகுது. எல்லாம் வீடியோ எடுத்தேன், வீடியோ எடுத்துகிட்டு நான் வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து சாமிக்கிட்ட இந்த மாதிரி என்ன சாமி, நாங்கள் அங்கே தீபம் போடுறோம், அங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே தீபம் போட்டு அங்கே பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒன்று சிகப்பாக இருக்குது, ஒன்று கருப்பாக ஃபுல்லாக கருப்பாகிட்டு இருக்குது. அந்த மஞ்சளில் அந்த 10 சொல்கிறேன்னா அந்த 10ல் வந்து எல்லாமே நல்ல மாதிரி எரிஞ்சு அவிஞ்சு எதுவுமே பூசணிக்காய் எந்த கலரும் மாறாமல் அப்படியே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். எனக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி சாமி, அது எப்படி சாமி அது இப்போ நான் அந்த எங்கள் கோயிலில் ஏற்றுறோம், அங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருந்தீங்க, அங்கேயும் வராகம்மாள் தான் இருக்காங்க, இங்கேயும் வராகம்மா தான் இருக்காங்க. இங்கே என்ன 9 பேர் தெய்வங்களை வச்சு இது பண்ணியிருக்கீங்க, ஏதோ சூட்சமத்தோடு தான் பண்ணியிருக்கீங்கன்னு என்னோட கருத்து. அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எவ்வளோ பேர் பயனடைவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே வராகம்மாள் கோயில் நாங்கள் ஏற்றிட்டு இருக்காங்க, ஒய்ஃபு ஏற்றிட்டு இருக்காங்க. நான் பார்க்கும்போது அது மஞ்சள் அந்த எண்ணெய் வந்து அந்த வெளிர் மஞ்சளோடு தான் எரியுது. குரு பூஜைக்கு வந்து இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணினுக்கிறியா? ஆமாம், அது பஞ்சமி இருந்தாலும் அம்மாவை போய் பார்க்கலான்னு போனது. சரி எல்லாம் போட்டிருக்காங்களான்னு பார்த்தாக்கா அது வந்து கருப்பாக இருக்குது, சிகப்பாக இருக்குது, எல்லா வித்தியாசமாக இருக்குது. எல்லா ஸ்தலத்துக்கும் நீ போனது தானே? ஆமாம் சார், முக்கால்வாசி நீ வந்து எல்லா கோயிலுக்கும் போயிருக்காரு. எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல முருகன் கோயில் இருக்கு? நிறைய இருக்கு. முருகன் அறுபடை வீடு இருக்கு, தெருவுக்கு ஒன்று இருக்கு. அறுபடை வீடு எடுத்துக்கோ, அறுபடை வீடு எடுத்துக்கோ. திருச்செந்தூருக்கு போகிற கூட்டம் அறுபடை வீடுக்கு போகுமா? கம்மி தானே, கம்மி தான். பழனிக்கு போகிற கூட்டம் அறுபடை வீட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்குமா? இருக்காது. பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்காரு, திருப்பதியில் மட்டும் என்ன தனி ஸ்பெஷல்? அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்காரு பெருமாள், எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஆனால் திருப்பதிக்கு மட்டும் என் தனி சிறப்பு. இங்கேயும்
இப்போ எல்லா இடத்துலையும் அம்பாள் இருக்காங்க. ஆமாம். சமயபுரம்னா ஒன்று, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன்னா ஒன்று. ஏன் இது இந்த கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம். எங்கே சித்தர்கள் ஆளுமை செய்கிறாங்களோ அங்கே மகத்துவம் தானாக இருக்கும். இந்த கோயில் எல்லாம் சித்தர்கள் ஆக்னே செய்து அவங்களுடைய கண்பட பிரதிஷ்டை பண்ணது. அப்போ அங்கே சிலையாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு சித்தருடைய ஆன்மாவனுடைய வெளிப்பாடுங்கிறத என்ன மாதிரி ஆள் பார்ப்பாங்க. அந்த வகையில் நாம் ஆசிரமத்தில் இது சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தேன். நீ கேள்வியை அதை எடுத்துட்டதுனால சொல்கிறேன். ஏன்னா சொல்லி நம்ம கூட்டத்தை வர வச்சு பண்ணுறது அந்த வேலை நமக்கு இல்லை. கடவுள் ஒருவனுக்கு இன்பம் கொடுப்பதும் துன்பம் கொடுப்பதும் கடவுளுடைய செயல். கடவுளுடைய செயலை மாற்றுறதுக்கு எந்த மனிதனுக்கும் அருகதையும் இல்லை, மாற்றுறதுக்கான உத்தரவும் இல்லை. ஓகேவா? ஆனால் யாருக்கு எந்த வினை தீருமோ அது குருவை நாடினால் தீருங்கிறது அதே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அந்த குரு நல்ல குரா, விஷயம் தெரிஞ்சவரா, தெரியாதவரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். போகர் காலத்தில் இன்றைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்குது 12 சித்தர்கள், 200 சித்தருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் 12 சித்தர்களை தான் நம்ம சொல்லிடுறோம். 18 சித்தர்கள் தான் இன்றைக்கும் சொல்கிறோம் நம்ம. ஏன் 18 சித்தர்கள்னா தனித்துவம். அதுபோல் நம்ம ஆசிரமத்தில் 4 மதில் சுவருக்கு பாரு, அது உள்ளேயே பந்தன கட்டுன்னு சொல்லுவாங்க. மோனம், அதில் வந்து 10 விதமான வித்தைகள், மோரண வித்தைகள்னு பேர் அதுக்கு. அதில் உச்சாடனம் அப்படின்னு நம்ம இருக்குது. இந்த மாதிரி 10 விதமான வித்தைகளில் பந்தனம்னு ஒன்று இருக்குது. அந்த காம்பவுண்டு சுற்றி முதல்ல மந்திர பந்தனங்களை பண்ணி வச்சிருக்கு. யார் ஒருவர் இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையிறாங்களோ அவங்களுக்கு அந்த நுழையிற மாத்திரத்திலேயே அது கெட்டது இருந்தால் அப்படியே எடுத்துரும். இல்லை, நம்பர் 1 அது வந்து ரொம்ப விஷயமா இருக்குது. சித்தாந்த மந்திரம் தான். இப்போ சிங் சிங் அப்படின்னா என்ன பொருள்னு யாருக்கு சிங் சிங் மந்திரம் இன்னைக்கு எவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல. சிங் சிங் அப்படி என்றால் என்ன? அது ஒரு சித்தாந்த பாஷை. அப்புறம் வந்து சூங் சாங் பம் பம்னு இருக்குது. இதெல்லாம் சித்தாந்த பாஷைகள். இதுக்கெல்லாம் பொருள் இருக்குது. அப்போ என்ன எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்க, திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து சிவாய நம வசய நம அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது சூட்சுமம், திருமந்திரத்தினுடைய சூட்சுமம். அதுபோல் பந்து பண்ணி வச்சிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, பிரதிஷ்டை பண்ணும் போது சுக்காங்கல், கொம்பருக்கு, தேன்மெழுகுன்னு சொல்லிட்டு அஷ்டபந்தனத்துக்கு வர்ற மாதிரி பாஷாணங்கள் இருக்குது. தொட்டி பாஷாணம், கௌரி பாஷாணம், இந்த மாதிரி பாஷாணங்கள் இருக்குது. இந்த பாஷாணங்கள் வந்து ஒரு மூலிகைக்குள்ள கட்டணும். வாயை கட்டிக்கிட்டு நாட் நட்சத்திரங்களை பார்த்து மந்திர பிரயோகம் பண்ணணும். அப்படி பிரயோகம் பண்ணி அம்பாள், முருகன், பாம்பன் சமணி எத்தனை சன்னிதானம் இருக்கோ அத்தனை சன்னிதானத்துலேயும் பந்து மந்திர பிரயோகம் பண்ணணும். அந்த மந்திரம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணணும். ஒரு சுவாமிக்கு ஒரு விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் 16 விஷயங்கள் இருக்கு. அடேங்கப்பா. யானை இருக்கே, யானை இருக்கு இல்லையா, காடுகளில் இப்போ வளர்த்து வருவாங்க. நம்ம முதுமலை இங்கே போவோம்ல, அங்கெல்லாம் பார்த்து அந்த தந்தம் இருக்கிற யானை மண்ணை முட்டும் சில நேரத்தில். அந்த மணல் எடுக்கணும். அதை எடுத்து சாதாரணமாக அப்படியே வைக்க முடியாது. மிருத்யோ மந்திரம் படிக்கணும். மிருத்யோ மந்திரம் கையில் வச்சுன்னு யானையினுடைய தந்தம் இயற்கையாக மண்ணை முட்டி எடுக்கிற மண், அதை வந்து மந்திர பிரயோகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணணும். ஓகேவா? பசுவனுடைய குழம்பு பட்ட மண், பசு இருக்கு, அது குழம்பு பட்டிருக்கு பாரு, அந்த மண் எடுக்கணும். அந்த மண்ணை எடுத்து பந்து பிரயோகம் பண்ணணும். இது மாதிரி பல விதமான மண்கள் எடுத்து அச்சா. இப்போ 2 மண் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் வந்து ஒரு பூ இருக்கு. அது வந்து பூ வந்து எப்படி நம்ம டேரி பூ பார்த்துருக்கியா அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பேரே ரொம்ப அற்புதமான ஒரு பேர். அது என்னன்னா, மோகித்த நிலைதன்னில் மதனமாய் நிலை இருக்க அப்பூவினை எடுத்து நீ மந்திர பிரயோகம் செய்து பிரதிஷ்டை செய்வாயின் மனமோகன வசியம மகடா அப்படின்றார். இது ஒரு பூ பேரு. மோகன மதன பூ. பேரு என்ன? மோகன மதன. எல்லா இதழும் பாம்பு மாதிரியே இருக்கும். எல்லா இதழும் பாம்பு மாதிரியே இருக்கும். அதுல அந்த இதழ் பூவை எடுத்து
அதை மந்திர பிரயோகம் பண்ணணும். என்ன மந்திர பிரயோகம் பண்ணணும்? மோகன ரூபகாரண மந்திர வேதன சொரூப வர்த்தன மந்திர தந்திர ரூபன மந்திர திருஷ்டினா திருஷ்டியா சூன்ய மந்திரகா சிதாய நிவர்த்தனம்னு சொல்றான். வா, எப்படின்னா சிதாய நிவர்த்தனம் அப்படின்னு, சிதாங்கிறது என்ன? தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுவதற்கு சிதை என்பது ஒரு பொருள். அதை சிதான்னு பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப அதை வச்சு இது மாதிரி 16 அபூர்வ விஷயங்களை ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஏன்? என் சுயநலத்திற்காக அல்ல, என் முக்திக்கு பிறகும் எப்படி இந்த திருச்செந்தூர் அந்த ஒரு எண்ணத்தோட முருகன்கிட்ட மன்றாடி அவர் உத்தரவு பெற்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அப்ப 1000 ஆண்டு காலங்கள் பொறுத்து இந்த ஆலயத்தில் வந்து உள்ள நுழையவனுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இன்னும் எந்திர பிரதிஷ்டை எல்லாம் பண்ணலை. தூண்கள் எல்லாம் எந்திரம் வருது. அந்த எந்திர பிரதிஷ்டை வந்துருச்சுனாலே நம்ம கோயிலில் ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்தால், இப்போ சோட்டானிக்கர் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஆமாம் சார். பேய் பிடிச்சதெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்ச பேய் போயிடும். சாமி நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். அதனால தான் நம்ம கோயிலில் இந்த எந்திர பிரதிஷ்டை பண்ணிட்டோன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு இரவு தங்கினா போதும். எந்த பேய் இருந்தாலும் போயிடும், உண்மையான பேய் போயிடும், மனப்பேய் போகாது. ஓகே, அந்த வகையில் நித்யா தீபத்தில் நம்ம புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன். காளி கராளி மனோஜவா சுலோயிதா சூதும்பிர வர்ணா சம்புலிங்கினின்னு சொல்லிட்டு தீபத்தினுடைய நாக்கு ஜுவல் விக்ரமாயாவுக்கு மேலே இருக்கிறது என்ன? மாயா சக்தி. அது தீபச்சுடர் மாதிரி இருக்கும். ஆமாம் சாமி. விக்ரமாயா மேலே அதில் கொடுத்துருப்போம், வாங்கின எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த தீபத்தினுடைய சுடர அளவுகள் எடுத்து கொடுத்துருக்கேன், எந்த அளவில் கொடுக்கணும்னு. அதுக்கு கராளின்னு பேர். காளி கராளி மனோஜவா ஸ்லோயிதா சூதும்பிர வர்ணா சம்புலிங்கினி அப்படிங்கிறது. இந்த விளக்கு தீபங்கள் இதை மட்டும் யார் எப்படி போட்டாலும் இவங்க கிட்ட தான் விஷயமே இருக்கு. இவங்க காட்டி கொடுப்பாங்க, உனக்கு இது இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறதுன்னு. காசு கொடுத்து சூன்யத்தை எடுக்கும் பொழுது, ஏன் நீங்க வந்து போய் பூசணிக்கால் தீபம் போடும் பொழுது நீ பார்த்தப்பார் கருப்புருவம், அதுக்கு பேர் கராளி தீபம்னு பேரு. அவ சொல்ற அந்த அன்னை, இந்த வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சூன்யம் இருக்கு, அதை எடுப்பதற்கான மந்திரம் பிரயோகம் செய்யணும்ட்டு 9 தேவதைகளையும் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். பாடி அற்புதம் சமஜி. அந்த 9 தேவதை முன்னாடி யார் தீபம் போடுறாங்களோ, இப்ப ரத்த நிறம்னு சொன்ன அந்த வீட்டில் பார் நோய் விடாது. அந்த நோய் என்ன பண்ணாலும் விடாது. போய் மருத்துவத்தை பார்த்தா ஒன்றும் இல்லை, ஆனால் பெரிய பிரச்சனை இருக்கு. சாதாரணமாக புண்ணு வருது, வெடிக்குது, ஆற மாட்டேங்குது. சக்கரை நோய் இல்லை, ஏன்னே தெரியல. தூக்கம் வர மாட்டேங்குது, ராத்திரி ஏதோ என்ன அமுக்குது, காலில் எழுந்தா நடக்க முடியல, தலை சுத்துது, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார வேண்டியிருக்கு. எத்தனை எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுதான் அந்த 2 பொம்மை. அந்த சிவப்பு இருக்கிறது அது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ, திருஷ்டியாகட்டும், இந்த தீயதுகள் அப்படின்றதும் ஒன்றுத்துல நல்லவைகள் நடக்காம தடுங்களா இருக்கிறதுக்கும் சிம்ம சொப்பனம் நம்ம ஆலயம். ஒரு கருப்பாவே எரியுது, ஆயுத கருப்பாயிட்டு இருக்குது. அதுக்கு பேரு கராளி. அது ஃபுல்லாவே அந்த தீபத்துக்கு பேரு கராளி. அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம ஆலயத்துல நாம பிரதிஷ்டை பண்ணி வேண்டினதுனால யாருக்கு அந்த கராளி பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து இயற்கையா போட்டுட்டா அது அப்படியே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விலக்கு வாங்கிடும். இன்னொன்னுல வந்து 2 படுத்துனுங்கிற மாதிரி விளக்கு வாங்கி, அது வந்து ஆயில் வந்து அது ஆயில் வந்து அந்த வெளிர் மஞ்சள் இருக்கு, அதுக்கு பேர் மனோஜவா. அது கீழே 2 படுத்துட்டு மாதிரி, அதுக்கு பேர் மனோஜவா. அதாவது எப்படின்னா உருவத்தை கண்டு செய்யறது சூன்யங்கிறது ஒரு விதம், உருவமே இல்லாம செய்யறதுங்கிற சூன்யம். சூன்யம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு முதல்ல கேள்வி எடுத்தா, இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணாத பிரச்சனைக்கு தீர்வு எடுத்து. இல்லை சாமி, நீங்க நம்மளால நம்ப முடியாது, கண்டிப்பா இருக்குது அது. ஏன்னா அந்த இடத்துல 20 தீபத்துல 10 நல்லா இருக்குது, 10ல் 5. அதான் இப்ப புரியுதா உனக்கு? நம்ம ஆசிரமத்துல நம்ம ஆலயத்துல வாராகிக்கும் முருகனுக்கும் நவமாதர்களுக்கும் அசிதாங்க பைரவருக்கும் பாமன் குமரகுருதாச சுவாமிகளுக்கும் குருநாதருக்கும் விநாயகப் பெருமானுக்கும் சின்ன சின்ன தூண்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அப்போ விளக்கு ஏன் தனி சிறப்பா நம்ம இதுல இந்த கருப்பு வருதுன்னா, அவங்களுக்குள்ள கெட்டதை ஒரு 5 வாரம் போட்டாங்கன்னா
5 முறை வழிபட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே இழுத்துரும். கண்கூடாக பார்க்கலாம் அவங்களுக்கு நடக்கிற மாற்றத்தை. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இது எந்த காலத்துலேயும் நிலைத்திருக்கணுன்றதுக்காக இப்போல்லாம் நானே பார்த்து நீ எல்லாம் பயந்து அதிர்ச்சி அடைகிறீங்க, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் தெரியுமா? இந்த விஷயத்தை நான் இதுவரைக்கும் எந்த இணையத்திலும் நான் பேசினதில்லை, எந்த தொலைக்காட்சியிலும் நான் பேசினதில்லை. இது நீ கேட்டுட்ட கேள்வியாக வந்துருச்சு, சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. இல்லை சாமி, இது போய் பல பேருக்கு அனுபவம் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லாரும் வரணும்னு நினைச்சாலும் வந்துட முடியாது. அவங்களுக்கு இந்த கர்மத்தால் வேதனைப்படணும்னு விதி இருக்கும். அந்த விதி இறைவனால் நம்ம ஆசிரமத்தில் விலகும்ங்கிற நிலை இருப்பவங்க மட்டும்தான் வர முடியும். எல்லாராலையும் வர முடியாது. அதையும் சொல்றேன் பாரு. முயற்சிக்கணும். சில பேர் முயற்சிக்கவே மாட்டாங்க. ஆக முயற்சி எடுத்து அந்த வாசப்படியை தொட்டுட்டால் அவன் பிரச்சனை தீர்வுக்கு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதை உறுதியா சொல்லிடலாம். சூப்பர். இதுதான் விஷயம். நானா வாங்க வாங்க போடுங்கன்னு சொன்னா அது கிடையாது. இயற்கையா நடக்கட்டும். இன்னைக்கு என்னாச்சு? ஆசிரமம் இந்த 3-4 வருஷத்துல நீ பார்த்தல எவ்வளவு பேர் மாறிக்கிட்டே இருக்குல்ல. 10 பேர் பூசணிக்காய் தீபம் போட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 100 கணக்கில் போயிட்டு இருக்கு. சாமி, இப்போ எங்க ஊர்ல சும்மா ஆரம்பிச்சது ஒரு நாள் அந்த வளர்ப்பெருக்கும் தேய்ப்பெருக்குமே ஆயிரக்கணக்கான பேர் போடுறாங்க. இன்னும் இந்த மாதிரி அங்கெல்லாம் இந்த மாதிரி மாறிடுச்சுனாக்கா ஊர் மொத்தம் அங்கே இருக்கும். இங்க மாறுற மாதிரி அங்க மாறல. இல்ல, அது ஏன்னா மாறல, அங்க செய்ய முடியாது. இங்க நடக்கிற இந்த பிரச்சனையை வெளியில போகாம தடுத்து அதை அழிக்கக்கூடிய சக்தி நம்ம பெற்று இருக்கிறோம். அந்த தீயதை தாங்கி அதை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிற இடம் தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. அதனால நாம் அங்க இருந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் நான் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் சில நேரத்தில் உள்ளே போய் அது என்னென்ன நடக்குது, அதை எப்படி எடுக்கணும், அதை எப்படி சரிப்படுத்தணுன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவோம் நம்ம. அதனால் ஒரு ஆலயம்னா எத்தனை விஷயம் தெரியுமா கிருஷ்ணா? ஆலயம், குக்குடம், மாடக்கோயில், மணிக்கோயில், இது கோயிலுக்கு பேர். ஓகே. எத்தனை விதமான கோயில் இருக்கு? குக்குட கோயில், மணிக்கோயில், ஆலக்கோயில், இதெல்லாம் கோயிலோட பேர். ஆச்சரியமா இருக்கு சாமி, புரியுதா? அதனால நம்ம கோயிலில் தீபம் போடுறது பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறத விட போடுற மக்கள் போய் சொல்லி சொல்லி வராங்க பார், அவங்க இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, இறைவியால் அங்கீகரிக்கப்பட்டவங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வழிபாடும் செய்கிறோம். இப்போ கூட 16ஆம் தேதி நம்ம பண்ண போகிறோமே, இந்த ருண ரோக சத்ரு வேள்வி பண்ண போகிறோமே, அதில் வித்தியாசம் இருக்குது. நம்ம ப்ரெசன்ட் பண்ணும் போதே தெரியும் அதில் என்னென்ன ஜாதகத்தை தூக்கி லிங்க் பண்ணி எதனால் சூன்யம் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி, அதெல்லாம் எதனால் கடன் படுறான், எதனால் இவன் முயற்சிகள் இருந்து வேலை செய்ய மாட்டேங்குது, அதாவது இவ்வளோ முயற்சி பண்ணி ஏன் ஃபெயிலியர் ஆகுது, உயர்வே இல்லாமல் ஏன் இருக்குது, அப்போ ஜாதகத்தையும் இதையும் இணைக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் ருண ரோக சத்ரு வேள்வி. இந்த நாளில் இந்திர தேவாதிகள் எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் இருக்கே, அந்த நாள் நட்சத்திரங்கள்லாம் கூடுதில்ல, தேவர் தேவாதிகள் எல்லாம் முருகன் கிட்ட கேட்குறாங்க, ஐயா அப்பப்போ எங்களுக்கு சிக்கல் வருது, அதுக்கு என்ன வழி, நோய் வருதே, அவனுக்கும் நோய் இருக்கு, யாரு இந்திரனுக்கும் பகக்குறி கண்ணு பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, நோய் வருது, அப்பப்போ எவனாவது அசுரங்கிட்ட மாட்டிக்கிறோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் வேதனை, நாங்கள் எங்கள் கடமையை செய்ய முடியாத பல பிரச்சனை நடக்குது, இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது முருகன் அருள்னார். அந்த நாள் தான் அன்னைக்கு. கண்டிப்பாக சுவாமிஜி, அந்த வேள்வியை பற்றி இப்போ பார்த்துருவோம். அதோட அதுக்கு முன்னாடி நீங்கள் அமாவாசை இருக்கு, அதையும் சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், வேள்வி முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். கண்டிப்பாக சுவாமிஜி, வேள்வியை பார்த்துருட்டோம், அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சுவாமிஜி. அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு செய்தியாக நாம் பதிவிட போகிறோம். அதாவது வருகின்ற 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் ஒரு அற்புதமான வேள்வி நடைபெறவிருக்கிறது. முருகப்பெருமானிடம் தேவர்கள் பல சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டி விரும்பி பல வரங்களை பெற்றதிலே இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படி வரம் பெற்ற நாளாக இந்த நாளை கருதப்பட்டுத்தான் இந்த நாள் 16/6/2024 அன்று அந்த நாட்களாக இருக்கிறது. அந்த வகையிலே அடியேன் சிந்திச்சு அந்த நாளிலே ருண ரோக சத்ரு சாந்தி வேள்வி என்ற ஒரு வேள்வியினை செய்வதாக முடிவு செய்து அன்று நாம் செய்ய போகின்றோம். இந்த ருண ரோக சத்ரு அப்படி என்பது
உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக தெரியும். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கிறது என்றால் இது மூன்றினுடைய தொகுப்பாகத்தான் மற்றவைகளெல்லாம் இருக்கும். அப்போ ருண ரோக சத்துரு என்பது ஒவ்வொரு மனிதனும் இதனை அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி இந்த ருண ரோக சத்துருகள் இல்லாமல் ஒரு நல்லதொரு நிலையை ஈய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பூஜையினை நாம் 16/6/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு செய்ய போகின்றோம். மிக முக்கியமான வேள்வி என்பதால் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நாள் என்பதால் உங்களை சங்கல்பத்தில் இணைத்து கொள்ளும் பொழுது ருண ரோக சத்துரு முடிந்தவரை நிவர்த்தி ஆகி அவை அணுகாமல் இருந்து நல்லதொரு இலக்கை எட்டி மனமகிழ்வோடு வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால் அனைவரும் பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய வேண்டும். சரி, நிறைய பேருக்கு ருண ரோக சத்ரு அப்படி என்றால் முழுமையாக என்னவென்று தெரியாது. ருணம் என்பது கடன் என்பது பொருள். பணத்தை வாங்கி கடன்பட்டு வட்டி கட்ட முடியாமல் கடன்காரர்களால் வேதனைப்பட்டு ஏன் தற்கொலைக்கு கூட முடிவு செய்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இதை தான் நாம் பெரிதாக கடன் என்று எண்ணுகின்றோம். ஆம், உண்மைதான், அது கடன். உண்மையிலே அந்த கடன் பாதிக்கக்கூடிய கடன் தான். இதுக்கு தான் ருணன்னு வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்கிறேன். ஒருவர் மீது பாசத்தை வைத்திருப்பீர்கள், மெய்யாக பாசத்தை வைத்திருப்பீர்கள். ஆனால் அவரால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அந்த ஏமாற்றம் உங்களால் தாங்கவே முடியாது. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலை செய்திருப்பார்கள். அப்போ ஏமாறுவதும் என்பதும் அதில் வேதனைப்படுவதும் என்பதும் ருணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி செய்து தன்னிடம் இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தி தோல்வி வரும்பொழுது மனம் இருக்கிறதே, வேதனைப்படுகிறதே, அதற்கு என்ன பெயர் என்று நினைக்கிறீர்கள்? அதுவும் ருணம் என்பதுதான் பெயர். பிள்ளை குட்டிகள் பெற்றவர்கள் முதல் கொண்டு பாசத்தை வைத்துவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது பாருங்க. யார் அந்த குடும்ப சுமையை தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்களோ அதற்கும் ருணம் என்றுதான் பொருள். ஆக தான் உண்மையாக இருந்து தான் மெய்யாய் உழைத்து தான் நல்ல அறிவுகள் பலத்தோடு செயல்பட்டு எந்த பலனும் இல்லாத பொழுது அதில் வேதனைப்பட்டீர்கள் என்றால் அதற்கு பேர் ருணம் என்பது பொருள். இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தபடியா ரோகம். ரோகம் என்பது என்ன? நோய். இந்த நோய் எப்படி இருக்கிறது? மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற வினையால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள் போன்ற ஜந்துக்களால் ஏற்படுகின்ற நோய்கள், இயற்கை சார்ந்து ஏற்படுகின்ற நோய்கள், இதெல்லாம் நம்ம மனசுல கணக்கில் வச்சுக்கணும். தான் நெறியில்லாமல் சில விஷயங்களை தவறாக பயன்படுத்திவிட்டு ஆகாரம் முதல் கொண்டு தவறாக உபயோகப்படுத்தி தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்வதும் நோய்தான். ஆக இயற்கை நோய் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நமக்கு நாமே நோயை வர வைத்துக் கொள்வதும் உண்டு. அப்போ பூர்வ ஜென்மமாக தொடரும் பொழுது முன்னோர்களுக்கு இருந்த நோய் உங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம், உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், அதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு இன்றைய வழக்கில் நாம பேசுவதுண்டு. அப்போ இயற்கை சார்ந்து இல்லாமல் நாம் செயற்கை சார்ந்த விஷயங்களில் எத்தனை விதமான உபாதைகளை அனுபவிக்கின்றோம். இதற்கு ரோகம் என்பது பொருள். அப்போ இந்த ரோகம் இயற்கை சார்ந்ததை தவிர செயற்கையாக வந்துவிடக் கூடாது என்பதனுடைய கருத்தில் வைத்துக் கொண்டுதான் அன்று நாம் அந்த வேள்வியினை செய்கின்றோம். அடுத்தபடியாக மிக முக்கியமாக சத்ரு. இந்த சத்ரு என்பது என்ன? எதிரி. யார் எதிரி? இதை நாம் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கின்ற எதிரி இடத்திலே பயப்படுவீர்கள், அல்லது சரணடைவீர்கள், அல்லது பயத்தால் வேறு விதத்தில் ஜெயிக்க முயற்சிப்பீர்கள். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சில பேருக்கு என்ன ஏற்படும்? எதிரிகளால் வழக்கு ஏற்படும். எதிரி யார்? வெளியிருந்து வரப்போகிறார்களா? உற்றார், உறவு, நெருங்கிய சொந்தங்கள். பெருமளவில் இதில் தானே பிரச்சனைகளே. அப்ப அதுல வழக்கு ஏற்படுவதற்கும் அதுதானே காரணம். அது மட்டும் இல்லாமல் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இருவரும் நல்ல அற்புதமான காதலில் ஈடுபட்டு
கடைசியில் வாழ முடியாமல் விவாகரத்துக்கு ஒருவரும் ஒருவர் எதிரியாகி சத்ருவாகி போவதற்கு காரணம் என்ன? அதுவும் சத்ருதானே. அப்ப ஒவ்வொரு சத்ரு என்பதில் மிக முக்கியமா நீங்க மனசுல வச்சுக்கோங்க, முதல் சத்ரு ஒவ்வொருவருக்கும் மனம். இந்த மனம் சம்பந்தப்பட்ட வகையிலே தான் பிரச்சனை. இதை தவிர்த்து எதிரிகள் என்பது நம்மை அடக்குமுறை செய்வதும், நம்மீது பொறாமை கொண்டு எதிர்ப்புகளை தெரிவித்து வழக்கு போன்ற விஷயங்களில் ஏற்படுத்திக் கொள்வதும், நேரெதிரி, பின்னெதிரி, மறைந்த எதிரி, இப்படி 3 எதிரிகள் இருக்கிறார்கள். நம் பக்கத்திலே இருப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்கிற அந்த சத்துரு வேலை இருக்கு பாருங்க, அதுதான் சம்ஹாரம். பெரிய சண்டை, போராட்டம், நிம்மதியின்மை, கொலை, களவு, சூது, இதிலெல்லாம் மாட்டி சீரழிவதற்கு காரணமாக திகழ்வது எது? சத்ரு. இதில் பல விஷயங்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆக இந்த ருண ரோக சத்ரு என்பதனை பற்றி முழு விளக்கம் எடுத்தால் அது பெரிய அளவில் இருக்கும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சிக்கி ருணத்தாலும் ரோகத்தாலும் சத்ருகளாலும் வேதனைப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தேவரும் இந்திராதிகளுக்கும் உபதேசிக்கப்பட்டு வழிபட்டு அதன் மூலியமாக அந்த ருண ரோக சத்ருவை வென்று வாழ்ந்தார்கள் என்பதனால் இது நடைபெறும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அடுத்து மிக முக்கியமாக அடியேன் அனுபவ ரீதியாக நான் கண்டிருக்கிறேன். முதலிலே செவ்வாய் சனி சேர்க்கை. யார் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி என்பது எங்கு லக்னம் என்று போட்டிருப்பதற்கு எந்த வீட்டிலே செவ்வாய் சனியும் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு போராட்டத்தை சந்திக்காமல் உங்களால் இருக்க முடியவே முடியாது. மறைந்த திருமண தடைகள், பல தடைகளுக்கு அதுவும் ஒரு காரணம். மறைந்த ருண ரோக சத்துருவை கொண்டு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பது முதல். அடுத்தபடியாக லா என்ற வீட்டிலிருந்து 1, 2 எண்ணிக்கொண்டு 6வது வீட்டிலே செவ்வாயோ சனியோ இருந்தால், அல்லது செவ்வாயும் சனியும் இருந்தால், அதே போல் 8வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் இருந்தால் அதே லக்னத்தில் நின்று எண்ணிக்கொண்டு வர வேண்டும். அதே 12வது வீட்டில் செவ்வாய் சனி இருந்தால், இது முக்கியமாக கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாயும் சனியும் பார்க்கப்பட்டால், சனி எங்கு இருக்கிறாரோ அவர் அங்கிருந்து செவ்வாயை பார்ப்பது, செவ்வாய் எங்கு இருக்கிறாரோ அங்கிருந்து அவர் சனியை பார்ப்பது, இப்படி இருவரில் ஒருவர் பார்ப்பது, இருவரும் பார்ப்பது என்ற கணக்கு இருக்கிறது இல்லையா? இது போல உங்க ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் இங்கதான் நீங்க குறிப்பிட வேண்டும். இதுபோல் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் மிக சிறப்பான பூஜையாக வழிபாடாக இந்த ருண ரோக சத்துரு சாந்தியிலே சிறப்பு அனுமதியோட, குறைந்தது சொற்பமான பேர்கள், இந்த மாதிரி ஜாதகத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். மொத்த பேரும் வந்துட்டா எங்க இங்க உட்கார வச்சு பண்ண முடியாது. அதனால அனுமதி, முன் அனுமதி பெற்று, இந்த விவரம் உங்களுக்கு புரியலன்னா அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. மேலும் இப்போ நான் படத்தில் காட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த சிறப்பான ஒரு விஷயத்துக்கு 6, 8, 12 செவ்வாயும் சனியும், செவ்வாய் சனி பார்வையும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும் அசித்தாங்க பைரவர் முன்பாக ஒரு சிறப்பு தரிசனத்தோட, சிறப்பு விஷயங்களோட நீங்கள் பங்கு கொண்டு பார்த்து பயனடைவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த சிறப்பு அனுமதி பெறுபவர்களுக்கு மட்டும்தான் அசிதாங்க பைரவர் முன்பாக இந்த பூஜை நடக்கும். இதுல விஷயம் என்ன தெரியுமா? பார்த்துட்டீங்கல்ல, உங்க ஜாதகத்தில் அப்படி இருக்குது இல்ல, முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படியே அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருங்க. அதுதான் சிறப்பு. அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இங்க அதை வாங்கி வழிபடுவது உங்க கையால வச்சு பூஜை பண்ண போறீங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது என்ன விவரம் என்பதை நேரில் தான் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அதனுடைய விவரத்தை நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்கலாம், அதை சொல்வார்கள். அடுத்தபடியாக 3வதாக வெளிநாட்டில் உள்ளவர்கள்.
இந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொரு முறையும் அலைபேசியில் கேட்குறதும் சரி, கமெண்ட்ஸில் கேட்குறதும் சரி, எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா, இப்படி என்று பல விதத்தில் நேரிலும் வந்து கேட்டவர்கள் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமும் இந்த பூஜையிலே பங்கு கொள்ளலாம். யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தை சார்ந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அங்கேயே இருந்து உங்கள் ஜாதகங்களை விவரங்களை சொல்லி பூஜையில் வழிபட்டு நாம் திருப்பி அனுப்பி வைக்க போகின்றோம் இல்லையா. வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு சங்கல்பத்தில் மட்டுமல்ல, சிறப்பு பூஜையிலும் பங்கு கொள்ளலாம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ இருந்தாலும் கூட அவர்களும் பங்கு கொள்ளலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அடியேனே பூஜித்து மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். வலைதளத்திலே, வாட்ஸ்அப்பிலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம். ஏதோ உங்கள் ஜாதகத்தை எடுங்கள். லா என்று போற்றிருக்கின்ற இடத்திலிருந்து 6ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், 8ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், 12ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், நீங்கள் இங்கு வந்து வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜாதகத்தை வைத்து வழிபட்டு மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதில் பங்கு கொண்டால் போதுமானது. முதல் 6, 8, 12 2 கிரகங்களுக்கு மேலிருந்தால் அடுத்து ராகு, கேது என்ற கிரகங்கள் இது இருந்தாலும் நீங்கள் வர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அந்த பூஜையிலே பங்கு கொள்ளலாம். அந்த ஜாதகத்தை வைத்து வழிபட்டு உங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அறகுறையா பண்ணி அவங்களெல்லாம் உட்கார வச்சு சிரமப்படுத்தி அனுப்புறதை விட 6, 8, 12 2 கிரகங்களுக்கு மேல் இருப்பவர்கள் வந்து கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை என்பதனால்தான் அதை நான் உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு திரும்ப அனுப்பி வைக்கிறேன் சொல்லுகின்றேன். விவரங்களை நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு பயனடையுங்கள். இது திரும்பவும் அடுத்த வருஷம் வருமா, இந்த ருண ரோக சத்துரு சாந்தி செய்வோமா என்றால் கிடையாது. இப்ப இந்த ருண ரோக சத்துரு அப்படி என்பதிலேயே தடங்கள், எதிர்பார்ப்புகள் நடக்காமை, எத்தனையோ விஷயங்கள்ல முயற்சி செய்து தடையாகிறதும், கிடைக்காம போறதும், வேதனைப்படுவதும், சுபங்கள் நடக்காம போவதும், மங்களங்கள் கெட்டு போவதும், கடன் வாழ்நாள் முழுவதும் கடனிலே தான் வாழணுமா, ஏற்ற இறக்கமும் கடனும் என்னை விட்டு அகலவில்லையே என்று இருக்கக்கூடியவர்களுக்கும் சத்ரு நான் ஒண்ணுமே செய்யல, நான் தப்பே பண்ணல, நான் தண்டனை அனுபவிக்கணுமா, என்ன அந்த பாவி இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த இப்படிலாம் செய்யறாங்களே அப்படிங்கிற வேதனைப்படுவது என்பது இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான விடிவாக அந்த நாள் அமைகிறது. அதனால் அந்த முருகனுடைய அருளும் அசித்தாங்க பைரவருடைய அருளும் அடியேன் ஆசிகளும் என்றும் நிரந்தரமாக கிடைக்க ஒரு அற்புதமான நாளாக கருதி அந்த வேள்வியினில் அனைவரும் பங்கு கொண்டு ருண ரோக சத்துரு அகன்று நல்லவைகள் எல்லாம் நடக்க பெற்று வேண்டுவன எல்லாம் விரைவில் கிடைக்க பெற்று நினைத்ததெல்லாம் நல்லவைகளாக நினைத்ததெல்லாம் உடனே நடப்பதற்காக அந்த முருகப்பெருமான் என்றும் உங்களுக்கு முன்னிருந்து அருளட்டும் என்று வேண்டி அடுத்த ஒரு பதிவோடு பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு புரியலன்னா நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க, விளக்கம் சொல்லுவாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, அற்புதமான விஷயம். அதே அற்புதத்தோட அமாவாசை வருகின்றதில் இப்போ இந்த 5 வெற்றிலை வைத்து ஒரு வெற்றிலை யாகம் இன்று இந்த அமாவாசை முதல் தொடர்ந்து, அதில் முதல் அமாவாசை இது வெற்றிலை பூஜை. நீங்களே மந்திரம் எழுதி வழிபட்டு வீட்டிலே பிரார்த்தனை செய்து கொண்டு நம் ஆசிரமத்திலே வருகின்ற 5 இந்த மாதம் 5ஆம் தேதி வருகிறது, 5/6/2023 அன்று மாலை 7 மணிக்கு தொடர்ந்து வருது. பார்த்தீங்கன்னா அற்புதமான நாளாக இருக்கும். வருகின்ற 5ஆம் தேதி பங்கு கொண்டு வீட்டில் வெற்றிலையை வைத்து வெற்றிலை யாகத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இதை பற்றி விளக்கமும் நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. வருகின்ற அமாவாசைக்கு மிக ஒரு அற்புதமானது. ஏன்னா அந்த 5ஆம் தேதி மாலை 7 மணிக்கு மேலே தான் வருது. அதை 7 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு மேலே வெற்றிலை போடுகின்ற பூஜைகளும், இது 3 மணிக்கு தொடங்கி வரக்கூடிய பூஜைகளும் நடக்கும். இதை பற்றி விவரங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க, கேளுங்க. ஏன்னா நேரம் இல்லை. எல்லாம் அல்ல முருகப்பெருமான் அருளட்டும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம்.
அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.